மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வள்ளியூர் சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வாரம் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வாரத்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துக்கிட்டு தான் வள்ளியூர் சந்தை, இதுதான் வள்ளியூர் சந்தையோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இங்கே இருந்தால் இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு பார்த்துடுங்க. இருந்தாலும் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஆடுகளுடைய வரத்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. வாரம் வந்து எலெக்ஷனுங்கிறதுனால அந்தளவுக்கு ஆடுகளுடைய வரத்தும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வியாபாரிகளும் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க. பட் இந்த வாரம் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஆடுகளுடைய வரத்தும் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. அதுபோக நிறைய இடங்கள்லேருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருந்தாங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திசைவலை, அதுபோக மார்த்தாண்டம், களியக்காவலை, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய மக்கள்கள் வந்திருந்தாங்க. அதுபோக நம்ம சைடு தெற்கு சைடு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நம்ம கடைநல்லூர் பக்கத்தில் உள்ள தென்காசி இந்த மாதிரி இடங்கள் இருந்தும் நிறைய மக்கள்லாம் வந்திருந்தாங்க. பார்த்துக்கிட்டுங்க ஆடுடைய விற்பனை நல்லா அதிகமாக இருந்தது. பக்ரீத் கிடாக்களும் ஓரளவு பரவாயில்லாமல் வந்திருந்து பார்த்துக்கிட்டுங்க. இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கிடா குட்டிகள் ரொம்ப அதிகமாக வந்திருந்தது. வீடியோலையுமே நம்ம சொல்கிறது தான், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஆட்டு சந்தை, சனிக்கிழமை வந்து மாட்டு சந்தை. நம்ம எல்லா வீடியோலையும் கண்டினியூ நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, அதாவது ஆட்டு சந்தை மாட்டு சந்தை என்னைக்குங்கிறீங்க. அதாவது ஆட்டு சந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 8:30-9 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். மாட்டு சந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 7:30-8 மணி வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் 7:30 மணி வரைக்குமே எல்லாம் லோடு பண்ணி 6:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் எல்லாம் லோடு பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. மாடு வாங்கக்கூடியவங்க மட்டும் வந்து சனிக்கிழமை கொஞ்சம் இயர்லியாக வந்துடும். காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நல்ல தரமான மாடு வாங்கிடலாம். மற்றபடி ஆட்டு சந்தையில் ஆடு பிடிக்கிறவங்க, ஆடு கோழி இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடியவங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு 8:30-9 மணி வரைக்கும் சந்தை இருக்கும். நல்ல க்ரௌடாக இருக்கும். நல்ல தேவையுள்ள ஆடுகளை நல்ல திறமையால் நல்ல கோழிகளும் வாங்கிக்கலாம், ஆடுகளும் வாங்கிக்கலாம். அதுபோக நிறைய பெருவுடை கோழி, சிறுவுடை கோழி எல்லாமே வரும். பார்த்துடுங்க. திறமையால் ரேட்டை பேசி அனுசரித்து நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. புதுசாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளும் வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. புதுசாக பார்க்கக்கூடிய கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வரக்கூடியது என்னென்னு பார்த்துக்கிட்டு ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி சந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமாக வரும். பார்த்துக்கிடுங்க. அதனால் இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்க ஆடு, மாடு, கோழி வளர்க்கக்கூடியவங்க, அதுபோல் இந்த விவசாயம் சார்ந்த பொருள் இருக்கக்கூடிய நம்ம சேனலை மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களை. வீடியோ கண்டினியூ பாருங்கள். கையில் வைங்க. Thank you.
₹1000 சேர்த்து பிடிப்பா 25 ரூபா பிடிப்பா 25 மேல 1000